அனைவருக்கும் வணக்கம். தொன்மையான இந்த கதைகளோட மூல தகவல்களை அலசுற ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப விசித்திரமான ஆனா அதே சமயம் செம்ம காம்ப்ளெக்ஸான ஒரு பழைய கதையோட மாயாஜாலங்களை தான் உடைச்சு பார்க்க போறோம். வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். இந்த ஒட்டுமொத்த கதையோட வரைபடத்தை முதல்ல பாத்துருவோம். இதுல 6 கட்டங்கள் இருக்கு. கதைகளுக்குள் கதைகள், விஷம் வைக்கப்பட்ட மருத்துவர், அரக்கியின் கதை, பேசும் வெட்டப்பட்ட தலை, மாயாஜால பேசும் மீன், அப்புறம் பாதி பளிங்கு இளவரசன். இந்த 6 மைல் கற்களை தாண்டி தான் நாம அந்த பெரிய மர்மத்தை அவிழ்க்க போறோம். முதல் பகுதியான கதைகளுக்குள் கதைகள் அமைப்பு பத்தி பாப்போம். இந்த கதையை புரிஞ்சுக்கணும்னா இதோட அந்த மேட்ரியோஷ்கா பொம்மை அமைப்பை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்ன மேட்ரியோஷ்கா பொம்மை? ஒரு பெரிய மரப்பொம்மையை திறந்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பொம்மை, அதை திறந்தா அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஒரு மீனவர் தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஒரு பூதத்துக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. அப்படி கெஞ்சும் போது அவர் ஒரு கிரேக்க அரசனோட கதையை சொல்றாரு. அந்த அரசனோட அமைச்சரோ ஒரு இளவரசனோட கதையை சொல்றாரு. இப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி கதைக்குள்ள கதை போயிட்டே இருக்கும். இப்போ 2வது அடுக்கான விஷம் வைக்கப்பட்ட மருத்துவர் கதைக்குள்ள நம்ம நுழைவோம். இந்த இடத்துல ஒரு கிரேக்க அரசன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப சந்தேக புத்தி. அவனோட தலைமை அமைச்சர் அரசனுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற மருத்துவர் டூப்பினை பத்தி தப்பு தப்பா சொல்றார். அரசே, அவர் உங்களை கொல்ல வந்திருக்காரு, அதனால அவர் வந்த உடனே அவர் தலைய வெட்டிடுங்கன்னு சொல்றார். கவனிச்சிங்களா? அந்த அமைச்சர் பயத்தை எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாரு பாருங்க. பலவீனமான ஒரு அரசனை தன் கைக்குள்ள போட்டுக்க எந்த தப்புமே செய்யாத ஒரு நல்ல மருத்துவருக்கு மரண தண்டனை கொடுக்க வைக்கிறாரு. இதை நியாயப்படுத்துறதுக்காக அந்த அமைச்சர் 3வது அடுக்குக்கு நம்மளை இழுத்துட்டு போறாரு. அதுதான் அரக்கியின் கதை. இது ஒரு எச்சரிக்கை கதைன்னு சொல்லலாம். வேட்டையாட போன ஒரு இளவரசன் காட்டுல அழுதுகிட்டு இருந்த ஒரு பெண்ணை இந்திய இளவரசின்னு நினைச்சு காப்பாத்துறான். ஆனா அவளை பின்தொடர்ந்து ஒரு பாழடைந்த கட்டிடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ ஒரு மனுஷங்களை சாப்பிட்ற அரக்கின்னு. தன் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொளுத்த இளைஞனை உணவா தரேன்னு அவ சொல்றத இளவரசன் கேட்டுடுறான். நல்ல வேளையா அவன் தப்பிச்சிடுறான். யார நம்புறோன்னு தெரியாம கண்மூலித்தனமா நம்பினா எப்படி அழிவு தேடி வரும்னு அந்த அமைச்சர் அரசன் மனசுல ஆழமா பதிய வைக்கிறாரு. அடுத்து ரொம்பவே திகழான 4வது பகுதி, பேசும் வெட்டப்பட்ட தலை. இந்த அரசனோட சந்தேகத்தால அநியாயமா மரண தண்டனை கிடைச்ச அந்த மருத்துவருக்கு ரொம்பவே விசித்திரமான ஒரு வேற லெவல் மாற்று திட்டம் ஒண்ணு இருந்துச்சு. சாகரத்துக்கு முன்னாடி அவர் அரசன்கிட்ட ஒரு பழைய புத்தகத்தை கொடுத்து, ஏன் தலைய வெட்டி ஒரு தட்டுல வைங்க, அது பேசும், இந்த புத்தகத்தோட பக்கங்களை திருப்பினா நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வேன்னு சொல்றாரு. அரசனுக்கும் ஆர்வம் தாங்கல. அந்த புத்தகத்தோட பக்கங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கவே தன் விரலை எச்சில்ல தொட்டு தொட்டு திருப்புறான். ஆனா அந்த ஒவ்வொரு பக்கத்திலயும் கொடிய விஷம் தடவப்பட்டிருக்குன்னு அந்த முட்டாள் அரசனுக்கு தெரியல. விஷம் முழுசா அரசனோட உடம்புல ஏறின அதே நேரத்துல அந்த வெட்டப்பட்ட தலை பேசுது, கொடுங்கோலனே, கொடுமையும் அநீதியும் எப்படி தண்டிக்கப்படுதுன்னு இப்ப பாரு அப்படின்னு சத்தமா சொல்லுது. என்ன ஒரு டார்க் அண்ட் டிராமாட்டிக்கான ட்விஸ்ட் பாத்தீங்களா? பளீர்! நாம செய்யற செயல்களுக்கு உடனுக்குடனே விளைவுகள் உண்டுங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. அந்த புத்தகத்தோட விஷம் அரசனோட உயிரை பறிக்க எந்த சிம்மாசனத்திலேருந்து அநீதி இழைச்சானோ அதே சிம்மாசனத்தோட அடியில சுருண்டு விழுந்து சாகுறான். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே நம்ம மறுபடியும் முதல் அடுக்குல இருக்கிற மீனவர்கிட்டயே வரும். இந்த மீனவர் இந்த பெரிய கதைய பூதத்துக்கிட்ட சொல்லி, கிரீக்க அரசன் இரக்கமே இல்லாம இருந்ததால செத்து போனான், நீ எனக்கு கருணை காட்டினா உனக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறாரு. மீனவரோட கதையால மனம் மாறின பூதம் அவருக்கு ஒரு ரகசிய ஏரிய காட்டுது. அங்கிருந்துதான் 5வது பகுதியான மாயாஜால பேசும் மீன் கதை ஆரம்பமாகுது. அந்த ரகசிய ஏரியில வெள்ளை, சிவப்பு, நீலம், முஞ்சல்னு 4 வித்தியாசமான நிறங்கள்ல மீன்கள் இருக்கு. அந்த மீன்களை சுல்தானுக்கு 400 தங்க காசுகளுக்கு விக்கிறாரு மீனவர். ஆனா சுல்தானோட சமையல்காரி அந்த மீன்களை வறுக்கலான்னு சட்டியில போட்ட உடனே சமையலறையோட சுவர் அப்படியே மாயாஜாலமா 2ஆ பொளந்துகிட்டு திறக்குது. அதிலிருந்து ஒரு அழகான கன்னிப்பெண் வெளிவராங்க. வெளியே வந்த அந்த பொண்ண ஒரு மர்டல் மர குச்சியால சட்டிய தட்டி, மீன்களே மீன்களே, உங்க கடமைய செய்றீங்களா அப்படின்னு ஒரு விசித்திரமான மர்மமான கேள்விய கேக்குறா. இத கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல? அதை விட அதிர்ச்சி என்னன்னா, அந்த மீன்கள் அப்படியே தலைய தூக்கி ரொம்ப திகழா எல்லாம் சேர்ந்து ஒரே குரல்ல பதில் சொல்லுது, ஆம் ஆம், நீங்கள் கணக்கிட்டால் நாங்களும் கணக்கிடுவோம், உங்கள் கடனை அடைத்தால் நாங்களும் அடைப்போம், உங்கள் பறந்தால் நாங்கள் வெல்வோம், நாங்கள் திருப்தி அடைவோம்.
இப்படின்னு சொன்ன மறுகணமே அந்த மீன்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுது. சரி, இங்க கவனிங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த விசித்திரமான சம்பவம் எப்படி படிப்படியா அதிகாரத்தோட உச்சத்துக்கே போகுதுன்னு பாருங்க. முதல் நாள் சமையல்காரி சமைக்கும்போது நடக்குது. 2ஆம் நாள் தலைமை அமைச்சர் சமைக்க முயற்சி பண்றாரு, அப்பவும் இதேதான் நடக்குது. 3ஆவது நாள் என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு சுல்தானே நேரா வந்து சமைக்க முற்படுறாரு. அப்போ சுவர் பொளந்துகிட்டு ஒரு பிரம்மாண்டமான கருப்பு அடிமை வெளியே வந்து மீன்களை சாம்பலாக்குறான். டென்ஷன் எகிரிட்டே போகுது. இந்த மீன்களோட மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சுல்தான் முடிவெடுக்கிறாரு. அதுதான் நம்மளோட கடைசி பகுதியான பாதி பளிங்கு இளவரசன். அந்த ரகசிய ஏரிய தேடி யாருமே இல்லாம தனியா சுல்தான் பயணம் செய்றார். அங்க கருப்பு பளிங்கு கற்களால் ஆன ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கண்டுபிடிக்கிறாரு. பட்டு விரிப்புகள், மெக்கா திரைச்சீலைகள், வைரங்களையும் முத்துக்களையும் கொற்ற தங்க சிங்கங்களோட நீரூற்றுன எல்லாமே இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா அங்க ஒரு மனிதர் கூட இல்ல. அப்படிப்பட்ட அந்த மர்ம அரண்மனையை அவர் சுத்தி பார்க்கும்போது சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்க ஒரு அழகான இளைஞனோட சோகமான அழுகுரல் கேக்குது. சுல்தானை பார்த்த அந்த இளைஞனால வரவேற்க எழுந்து கூட நிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவனோட ஆடைய விலக்கி காட்டும்போது சுல்தானே உறைஞ்சு போயிட்டார். ஏன்னா அந்த இளைஞனோட இடுப்புக்கு கீழே இருக்கிற 50% உடம்பு அப்படியே கருப்பு பளிங்கு கல்லா மாறிருக்கு. நம்ம முடியலல்ல. இது நம்மள அப்படியே சீட்டோட நுனிக்கே கொண்டு வந்துடுது. இந்த பாதி பளிங்கு இளவரசனோட சோகமான பின்னணி என்ன, அவனுக்கும் அந்த 4 வண்ண மீன்களுக்கும் என்ன தொடர்பு, ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதைன்னு ஆரம்பிச்ச இந்த முழு பயணமும் கடைசியில எப்படி ஒன்னா இணைய போகுதுங்கிற கேள்வி நம்ம மனசுல ஓடிட்டே இருக்குல்ல. இந்த நாட்டார் கதைகளோட மர்மங்கள் நம்மளோட கற்பனை திறனை எப்படி தூண்டுது பாருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?